அன்பின் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எறும்பு இட்ட 3 கட்டளைகள் என்ன அது? வாருங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் நபி சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் உடம்பில் ஒரு சிறிய எறும்பு ஊர்ந்து திரிந்ததை கண்ட அவர்கள் அதனை பிடித்து வீசி எறிந்தார்கள். அப்போது அந்த எறும்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நெறி நீதி மன்னனாகிய அல்லாவுக்கு நீங்களும் நானும் அடிமைகள்தான் என்பதை உணராது என்னை நீங்கள் அகங்காரத்துடன் பிடித்து வீசி எறிந்து விட்டீர்கள். உமக்கு வல்லமை உள்ளது என்று எண்ணி பெருமையுற்று வரும் துன்பம் பற்றி உணராது எனக்கு துன்பம் இழைத்துள்ளீர்கள். இது பற்றி நான் மறுமையில் அல்லாவின் முன் வழக்காடுவேன் என்று அந்த எறும்பு கூறியது. அது கேட்ட செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திடுக்குற்றவர்களாய் அவ்வெறும்பினை நோக்கி, எறும்பே, நான் என்ன அவ்வளவு பெரிய தீங்கு செய்து விட்டேன் என பரிவோடு கேட்டார்கள். அதற்கு அந்த எறும்பு அவர்களை நோக்கி, என்னுடைய உடலோ மென்மையானது, அதனிலும் மென்மையானது அதன் மேல் போர்த்தப்பட்டுள்ள தோல். அப்படி இருக்க நீங்கள் என்னை வெளியே தூக்கி எறிந்து விட்டீர்கள். இதைவிட பெரும் தீங்கு வேறென்ன இருக்கிறது? வலியவர் எளியவர்களை மதிக்கக்கூடாது, அவர்களுக்கு தீங்கு இழைப்பது பண்பு என்றால் கடலானது அலை எரிந்து அவனி முழுவதையும் அழித்திடாமல் இருக்க காரணம்தான் என்ன? அதனுடைய இயலாத்தன்மைதானா? நீங்களோ அவனி புறக்க வந்த அரசர் மட்டுமல்ல, மக்களை நேர் வழிப்படுத்த வந்த நபியும் ஆவீர்கள். நீங்களே இவ்வாறு செய்தால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது என்று எறும்பு இடித்துரைத்தது. எறும்பின் இந்த இடிமொழி செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு குலுக்கியது. அவர்கள் எறும்பை நோக்கி, எறும்பே, நான் வேண்டுமென்றே உனக்கு துன்பம் இழைக்கவில்லை. நீ என் மீது ஊர்ந்து செல்வதை உணர்ந்து நான் அறியாமலேயே உன்னை பிடித்து வீசி எறிந்து விட்டேன். எனினும் பிழைதான், அதிலிருந்து தப்ப முடியாது. எனினும் என் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த எறும்பு, நீர் எனக்கு 3 வாக்குறுதிகளை அளிப்பின் நான் பிழையை பொறுப்பேன், இல்லையென்றால் பிழை பொறுக்க மாட்டேன் என்று கூறியது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவ்விதமே அவற்றை அளிக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அவ்வெறும்பு, தாவூதின் மகனாரே, நீர் உலக ஆசாபாசங்களில் மூழ்கிவிடாதீர்கள், அதிகமாக சிரிக்காதீர்கள். உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கூறியது. வாக்குறுதி காக்கிறேன் என்றார்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அது கேட்டு அகமகிழ்ந்து அவ்வெறும்பு, நான் பிழை பொறுத்தேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றது. அன்பார்ந்த உறவுகளே, சற்று சிந்திப்போம். நாம் ஒரு சிறிய எறும்புக்கு கூட நோவினை செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் அந்த எறும்பு கூட மன்றாடும். எமது வாழ்வில் நாம் பிற மனிதனுக்கு எவ்வளவோ துன்பங்களையும் நோவினைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் துன்பமுளைக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காமல் தூயவன் அல்லாவும் மன்னிக்க மாட்டான் என்பதை சிறிய எறும்பு கூட எமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஆகவே முடியுமானவரை பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து வல்லவன் அல்லாவின் நல்லருளை பெறுவோமாக. ஆமீன்.